தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ ஜனங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கிருபையாய் பாதுகாத்து நடத்துவாராக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற அவருடைய வார்த்தையாவது சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 141வது சங்கீதம் 5வது வசனத்தில் வாசிக்கிறோம். நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெயைப் போல் இருக்கும், என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை. அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, அருமையான ஒரு வார்த்தை இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும். இன்னைக்கு இருக்கிற காலத்தில் ஒருத்தர் ஒரு சொற்பேசினாலே நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காலகட்டத்துக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம பிள்ளைகளால் நம்ம பேசுகிற வார்த்தையை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியலை, ஒரு அடியை ஏற்றுக்கொள்ள முடியலை, கடிந்து கொள்ளுதலை அவர்களால் சகிக்க முடியலை. இன்னைக்கு இருக்கிறதான காலகட்டங்கள், இன்னைக்கு இருக்கிறதான சூழ்நிலைகள் எல்லாம் இதே போல தான் இருக்கிறது தேவப்பிள்ளையே. ஆனால் வசனம் நமக்கு என்ன சொல்லி தருகிறது? கடிந்து கொண்டு பிள்ளைகளை நடத்தணும், கடிந்து கொண்டு பிள்ளைகளை வழி நடத்துகிறதான அனுபவங்கள் உண்டாகணும். இங்கே குறிப்பாய் நம்ம வாசிக்கும்போது, நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், என்னை சரி பண்ணட்டும், நான் எதெல்லாம் வெட்டப்படணும், எதெல்லாம் சரி செய்யப்படணுமோ அது சரி செய்யப்படட்டும். அதுக்கு நான் என்னை விட்டு கொடுக்கணும். என் ஊழியக்காரன் என் கூட பேசும்போது, என்னை திட்டும்போது, என்னை கண்டிக்கும்போது நான் சரி செய்யப்படுவதற்கு என்னை நான் விட்டு கொடுத்துட்டேன்னா நிச்சயமாய் அந்த வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை அப்படி ஒப்பு கொடுக்கறதுக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? உங்களால் முடியுதா? இல்லை ஊழியக்காரன் ஒரு சின்ன ஒரு வார்த்தையை சொன்ன உடனேயே அவர் இப்படி பேசிட்டாரு, என் பிள்ளை எப்படி சொல்லிட்டாரு, என்ன இப்படி பேசிட்டாரு. இல்லைங்க, ஊழியக்காரன் ஒரு தகப்பன். அவர் உங்களை குற்றாரா, கடிந்து கொள்ளுகிறாரா, உங்களை பேசுகிறாரா, அவர் உங்களை ஏசுகிறாரா, பரவாயில்ல, வாங்கிக்கோங்க, தவறு கிடையாது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தலை அதை அல்ல தட்டுவதில்லை. தட்டாது. ஏன்? அது என் தலைக்கு எப்படி மாறுமாம்? எண்ணெயை போல மாறும், எண்ணெயை போல மாறும். அது என் தலைக்கு ஆசீர்வாதம், என் சரீரத்துக்கு ஆசீர்வாதம், என் ஆவிக்கு ஆசீர்வாதம். உங்களுக்கு அது நன்மைங்க. எதுக்கு ஒரு நாள் கர்த்தருடைய ராஜ்யத்தில் நாம் விலையேற பெற்றவனாய், குற்றமற்றவனாய், மாசற்றவனாய் போய் நிற்பதற்கு கர்த்தர் என்னை ஆயத்தப்படுத்துகிறாரே, கர்த்தர் என்னை ஆயத்தப்படுத்துகிறாரே, தம்முடைய ஊழியக்காரன் மூலமாக என்னை கடிந்து கொண்டு நடத்துகிறாரே. அப்போது அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் உண்டாகட்டும். ஊழியக்காரன் என்ன சொன்னாலும் அதை கேட்கிற, அதன்படி நடக்கிற, அதுக்கு செவி சாய்க்கிற ஒரு அனுபவத்தை இன்று இந்த நேரத்தில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் தருவாராக. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் தருவாராக. கர்த்தர் உங்களை அதற்கேற்ற பிரகாரமாய் வணைந்து கர்த்தர் நடத்துவாராக. எப்பவுமே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குங்க. எப்பவுமே அது உங்கள் வாழ்க்கைக்கு நன்மையாக இருக்கும். ஒரு நாள் வரும் பொழுது நீங்கள் சொல்ல முடியும், என் ஊழியக்காரனை இப்படி நடத்தினார், இப்படி ஆலோசனை கொடுத்தாரு, இதை செய்யின்னு சொன்னார், இதை செய்யக்கூடாதுன்னார், இப்படி போகக்கூடாதுன்னு சொன்னார், அதை நான் கேட்டேன், அது எனக்கு கஷ்டமாக இருந்தது, ஆனால் அந்த பாதையில் நடந்தேன், இன்றைக்கு தேவன் என்னை உயர்த்தி இருக்கிறார், எனக்கு நன்மையை கொடுத்துருக்கார், என்னை ஆசீர்வதித்து இருக்கிறார். அது அவங்களுடைய வாழ்க்கைக்கு நன்மை, அது அவங்களுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம். அது உங்கள் தலைக்கு எண்ணெயை போல இருக்கும். அந்த எண்ணெயாக, ஆசீர்வாதமாக, நிறைவாக கர்த்தர் அதை மாற்றுவார். எங்களை முடி ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, இந்த வேளையில் இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகள் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, ஊழியக்காரர்கள் பேசுகிற வார்த்தைகளுக்கு, அவர்களை கடிந்து கொள்ளுகிற வார்த்தைகளுக்கு, சீர்படுத்துகிற காரியத்திற்கு தங்களை செவி கொடுப்பதற்கு உதவி செய்வீராக. அது என் தலைக்கு எண்ணெயை போல இருக்கும் என்று சொல்லப்பட்டது போல
உங்களுடைய பிள்ளைகளுடைய தலைக்கு அது எண்ணெயை போல மாறட்டும். ஆசீர்வாதமாக இருக்கட்டும். உயரத்தில் தூக்கி நிறுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆந்தேவ பிள்ளையே, இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தட்டி விட்டுறாதீங்க. அதை வேண்டான்னு சொல்லிடாதீங்க. சொல்லப்படுகிற அந்த வார்த்தைகள், கடிந்து கொள்ளுகிற வார்த்தைகள், உங்களை குணப்படுத்துகிற வார்த்தைகள், சீழ்பிதுக்கிற வார்த்தைகள் செவி கொடுங்க. வாழ்க்கை நல்லா இருக்கும், உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும், உங்கள் சந்ததி நல்லா இருக்கும். கர்த்தர் வரும்பொழுது குற்றமற்றவர்களாய் நிறுத்தப்படுவதற்கு அது ஏற்றதாக இருக்கும். God bless you. God bless you.